பேதியே வந்துருச்சு. 2 பேர் என்ன பேக் 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 பேக்குங்கிறீங்க? நம்ம பொண்டாட்டிங்களா? ஆளுக்கு பாதி முடிச்சு. அதாவது 6 மாசத்துக்கு நீ ரீஸ்க் எடுத்துக்கோ, 6 மாசம் நான் வச்சுக்கிறேன். என்ன குலத்து மண்ணே இன்பத்தவே
மன்னவா எப்படி என்னங்க கண்ணுதான் தெரியுதுங்களா? தெரியுதுடி. சரி சரிங்க. என்னடி செய்வது? நாதா உங்களுடைய திவ்ய பொற்பாத கமலங்களை உங்கள் தேவியாளாகிய வசந்த சேனா உங்கள் பாதங்களை பன்னீரால் கழுவி என்னுடைய வட்டாடியால் துடைத்து நான் பாதம் பணிந்தேன் மன்னா. இங்க வர தும்முது. என்னடா பொண்டாட்டி சந்திச்சாலும் தும்புறாங்க, நாரதன் சந்திச்சாலும் தும்புறாங்க. ஒரிஜினல் தும்புடு என்றும் நடக்கிறது. எது நடந்தாலும் நன்மைக்காகும். எது நடந்தாலும் நம்மள என்னங்க பண்ணிட முடியும்? என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் தேவி, என்னுடைய பாதத்தை மனிதவடியால் இந்த பூ உலகிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமலபடிக்கு நீ நலமாக வாழ்ந்திருப்பாய் என்று மனதாரே உன்னை வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். மன்னவா நீங்க வாழ்ந்திருப்புன்னு சொன்னா இந்த வையலோகத்துல கோடான கோடிகாலம் வாழ்ந்திருப்பேன். உங்கள் சித்தம் என் பாக்கியம். அப்படி இருந்தாலும் மன்னவா உங்களிடத்துல ஒரு வாய்ப்பத்தை கேட்கட்டுமா? ஒரு வாயத்தை எத்தனை வார்த்தைகளால் கேட்கலாம். அப்படி மன்னா அப்படி இருந்தாலும் அந்த புறத்தே இருந்த தேவியாலை ஆயிரம் தாதிமார்களை விட்டு அழைத்ததோடு செய்திகளை அன்புடனே கூறுங்க, வரவழைத்த செய்திகளை பாங்குடனே கூறுங்க. எதற்காக அழைத்தீர்கள்? என்ன விஷயம், என்ன காரணம் சொல்லுங்க மன்னா. நான் சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டால் உன்னுடைய நெஞ்சமே ஆனந்த சந்தோஷம் இருக்கும். என்னங்க சந்தோஷம்? ஆமா, என்ன சொல்றீங்க? காளியம்மன் கோவிலுக்கு அதாவது வரம் கேட்க போனேன். சாகாத வரம் வேகாத உடல் ஆங்கார கோகம் அழியாத செல்வன் சொல்லக்கூடிய வரத்தை பெறலாம் என்று என் தாயை வளர்த்த தாயோடைய காளியம்மன் கோவில் சென்று என் தாயாரை கேட்க வரம் கொடுத்துட்டாங்களா காளியம்மா? எப்படி? உனக்கு வர வேண்டும் என்றால் சாகாத வரம் கொடுக்க முடியாது, வேற எந்த வரம் இருந்தால் கேள் என்றான். வேற எந்த வரம் வேண்டும், சாகாத வரம் மட்டும் தான் வேண்டும் என்றேன். அடிச்சுனா மண்டை ரெண்டா அதற்கு பின்பதாக என்ன ஆனது? அதனாலே இன்று தினத்திலே உனக்கு வரம் தருவதா என்றால் உனக்கு எப்படி 101 தலை இருக்கிறதோ அதை போல உனக்கு 101 சிறுமணித்த ஒரு தாய் பிள்ளைகள், ஒரு ராஜபுரி தரித்தவர்கள் அந்த மன்னர்களை கொண்டு வந்து இந்த காளியம்மன் கோவிலுக்கு கடவுளிட்டால் நீ கேட்ட வரம் தருகிறேன் என்று காளியம்மன் சொன்னார். அதனாலே இங்கே 101 மன்னருக்கு அங்கெங்கும் தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கவில்லை. அந்த நேரத்திலே நாரதன் வந்தான். இருங்க ஏங்க, நீங்க சொல்றது கொஞ்சம் வாஸ்தவமா தான் இருக்குது. காளியம்மா கேக்குறது கொஞ்சம் இதாதான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏங்க ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னன் தான் இருப்பாங்க. ஆமா, அப்படி 101 மன்னன் எப்படி இருப்பாங்க? அதனால்தான் தெரியாமல்படிக்கு நானே இந்த உலகத்தை சுத்தி கொண்டே வந்தேன். 56 தேசத்தை சுத்தி பார்த்து எங்கேயுமே கிடைக்கவில்லை. ஆமாங்க,
ஆமாங்க 56 தேசம்னா கூட ஒரு தேசத்துக்கு ஒரு மன்னன் கூட 56 பேர் தான் இருக்கிறாங்க. ஆமாடி, அதனாலதான் அப்படி தேடி பார்த்து தக்க சமயத்திலே நாரதன் வந்தான். ஆட வந்துட்டானா? நாரதன் வந்து 101 மன்னர்கள் எங்கடா இருக்கிற அவனே கேட்க வடகோடி டெல்லின்னு சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னர்கள் 101 மன்னர்கள் வடகோடி கானகத்திலே வேட்டை ஆடி விட்டு அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தக்க சமயம். சீக்கிரமாக சென்றால் அந்த 101 மன்னர்கள் சிறைபிடித்து காளியம்மன் கோவிலுக்கு சொல்லிவிட்டேன், போய் வருகிறேன். என்ன எகிரிட்டு வரீங்க இப்படி? நேரமாகிறது மன்னா, வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ஏங்க என்னடி ஏங்க வரன்னு கத்துறீங்க இப்படி? 5 மணிக்கு போடுவாங்க. என்ன வடையா? வர வேண்டுங்கிறான், வட வேண்டுங்கிறான் பாரு. அவனுக்கு வடைதான் வேணும் மன்னா. என்ன? அதனால உங்களிடத்துல ஒரு வாய்வத்தை கூறட்டுமா? அழுவாம் பேசு மன்னவ, அழுவாம் பேசுதே. சாமி ஐயோ, நீங்க போகாதே மன்னவ, என்ன பண்ணு? ஐயோ ஐயோ இருங்க, வெள்ளி அப்படி துப்பிடுவேன். என்ன சொல்றேன் மன்னா? அந்த 101 மன்னர்களையும் வெட்டி காலையே அந்த சுக்லாதேவி மைந்தன் சூரியனாக வட்டவே உதயம் ஆகும் முன்பதாக இன்னையர் காலிக்கு எரியது கொடுக்கிறேன்னு சொல்றீங்களா? மன்னா ஏங்க, நீங்க இருக்கிறது ஒருத்தர், அவங்களோ 101 மன்னர்கள். ஏங்க, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா இங்க பொண்டாட்டி நான் என்னங்க பொண்டாட்டி கடந்தாலும் கிடக்கலாம். நீ அவனை கல்யாணம்
கொள்ளக்காரங்களே அவரை கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னடி சொல்ற? அதனால போக வேண்டாம் என்ன போக வேண்டாம். பொற்கொடியால் வார்த்தை கேளுங்க. அடி கண்வார்த்தை கேட்டலாம் கட்ட மாட்டேடா. போய்தான் ஆக வேண்டும் என்று போக வேண்டாம் என்று சொல்கிறாளா? அதனால் அடி என்று அடித்து அரவணையில் மரியாதையாக போய்விடு என்று சொல்லிவிட்டேன். சரி, அடிச்சு பூட்டிட்டீங்க. ஆமா. இப்பொழுது எங்க போகிறோம்? எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஏன் காளியம்மன் கோயிலுக்கு போக வேண்டும். ஏன் கோச்சுக்கிறீங்க? எங்க போறீங்க கேட்ட தப்பா? ஏய், வடகோடி காளியம்மன் கோயில் அருகிலே ஆனால் 101 மன்னர்கள் வேட்டையாடி கொண்டு ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வடகோடி கானகத்துல. ஆமா ஆமா. அங்கே சென்று அவங்களை சிறைபிடிக்க வேண்டும். வா போகலாம். கிளம்பு. நம்ம அண்ணன் தம்பி அத்தனை பேரு 101 மன்னர்களும் வடகோடி கானகத்துல வேட்டையில் ஆடையில் உடனே அதாவது களைப்பாகி விட்டது. அதனால கூடாரம் ஏற்பாடு செய்து அந்த கூடாரத்துல நம்ம 101 மன்னர்களும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம், தூங்கலாம். ஆமா, அண்ணா அந்த படுத்திருக்கிறார். உண்மைதானப்பா? விட்டுரு. ஆமா ஆமா நாம இருக்கிறோம்ல. ஆமா, பண்ணிக்கலாம். நம்ம படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் வேணா வேட்டையாடிட்டு போயிடலாம். அதுக்கு முன்ன ஒரு கொஞ்ச நேரம் எல்லோருடைய பெரியவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கொஞ்ச நேரம் குறைத்தி வருது. ஓ அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அது முடிந்த பிறகு நம்மளுடைய பணி ஆரம்பிக்கலாம். என்னடா என்னங்க என்ன நீ பாட்டு தண்டூர் அடிச்சு? நான் பாட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். வடகோடி கானகம் வந்து விட்டோம். அந்த கௌரவர்கள் 101 மன்னர்கள் எங்கே? ஏடுறா உன்னை வெட்டிடுவா. என்ன பண்றதுக்கு வர நீ? நாம வாழ போய் படுத்து தூங்கலாம். மன்னர் பாட்டுக்கு இது பண்ணி ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தக்க சமயம். இந்த பராவலை வீசி அனைவற்ற பேரை சிறைபிடிக்கிறேன். யாரப்பா நீ? யாரா நீ? யாரு? தித்துக்கரை ஆண்டு வரக்கூடிய 101 சிறைபிடித்த மகனவர்த்த சூரன். 101 தலைப்படத்தை மகனவர்த்த சூரன் இருந்து அவன் அத்தனை தலை தெரியுது. இருந்துட்டு போ. எப்ப பிடிச்சிருக்க? உன்னை எதுக்காகவா? இதோ அருகில இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில். அந்த கோவிலிலே உங்களை 101 மன்னர்களை கடவுளை கொடுத்து நான் கேட்கும் வரத்தை பெற போகிறேன். வா போகலாம். பதில் பேசின வெற்றி ஓங்கி வெற்றி. என்ன 101 மன்னர்களை கொண்டு போய் தான் வெட்டுமா? என்னுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும். அப்படியா? தேவரையோ சிறைபிடிக்க வேண்டும். என்ன செய்வது நம்மளுக்கு? அப்பா சோரா, நான் ஒரு வேண்டுகோள். என்ன?
101 மணி நேரம் பலி கொடுக்கற தாராளமா வெட்டு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எல்லாத்தையும் வெட்டிடு. 100 பேத்த வெட்டி போடு. என்ன ஒருத்தனை மட்டும் விட்டுரு. காலையில உனக்கு வேற கட்டிங் வாங்கி தரேன். அழிஞ்சு போனவன நம்ம அண்ணன் தம்பி அத்தனை பேருமே சாகணும், நீ மட்டும் உயிரோட இருக்கணுமா? கட்டிங் கோசம் பயங்கராளா இல்ல யாராவது தான் பொழைக்கிறது தானே பாப்பாங்க. அப்படியா? அதுக்குதான் போ